சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய இந்த காரியத்தை குறித்து விசாரிப்பதற்கு, எனக்கு ஒரு நீதி செய்வதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு ஒருவரும் இல்லையே, நான் வேலை செய்கிற இடங்களில் பலவிதமான நெருக்கமாய் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் அநீதி மாத்திரம்தான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லி என்மேல் பழி சுமத்துகிறார்களே, வேண்டுமென்றே என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் என்னுடைய பிள்ளைகள் மீதும் வீணான பழிகளை சுமத்தி எங்களை அவமானப்படுத்துகிறார்களே, நாங்கள் வீதியில் தெருவில் நடக்க முடியாதபடிக்கு இப்படி எங்களை செய்கிறார்கள், இப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் பேசுகிற காரியம், உன் சிறுமையை நான் கண்டேன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமால் விரட்டப்பட்டவராக அவர் காட்டுக்கு மறைவிடம் தேடி அவர் கடந்து செல்கிறார். அப்பொழுது பென்யமின் மனுஷனாகிய சீமை என்பவர் தாவீது ராஜாவை பார்த்து தொலைந்து போ என்று சொல்லி தூஷித்து, நீ ஒரு இரத்த பிரியன், எப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய் என்று சொல்லிக் கொண்டே கற்களை அவன் மீது எறிந்தான். தாவீது மௌனமாக அவர் நடந்து சென்றார். பொழுது அபிசாய் தாவீது ராஜாவை பார்த்து, அந்த செத்த நாய் ராஜாவாக என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா அவனை பார்த்து, என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடுகிறதான பொழுது இந்த பென்யமினன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். இதைதான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நடந்தது என்ன? தாவீது ராஜா மறுபடியும் திரும்பி அவர் அரியணையை நோக்கி கடந்து வருகிறதான பொழுது, யார் தூசித்தானோ யார் நிந்தித்தானோ அதே சீமையை தாவீது ராஜாவை எதிர்கொண்டு ஓடி கடந்து வந்து, ராஜாவே மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கதறி அழுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயம் ஒரு காலம் வரும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் காலில் விளைவிக்கும் தேவனுடைய அந்த வல்லமையான மகிமையான செயல் நடக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக கடந்து வரப்போகிறது. உங்களுக்கு விரோதமாக வந்தவர்களின் தலை குனிவையும் உங்களுடைய தலை நீங்கள் நிமிர்ந்து நடப்பதையும் அநேகர் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு காலம் நிச்சயமாக வரும். அதனால் கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிலுங்கள், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிலுங்கள், அவரை முருக பற்றி நீங்கள் வாழுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார், உங்களுக்கு தயவு பாராட்டுவார். தாவீதை நிந்தித்தவர்கள் தெய்வ சமூகத்தில் தாவீதின் திருப்பாதத்திலே கடந்து வந்து ஒரு மன்னிப்பு கேட்டது போல இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் வந்து உங்களை தேடி கடந்து வந்து உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். உங்களுடைய தலை நிச்சயமாய் நிமிர பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவருக்கென்று வாழுங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ற வார்த்தையின்படி தகப்பன் இந்த நாட்களும் நன்மைக்காக ஒரு காரியத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை கண்ணோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையிலே சகல விதமான காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறபடி நான் நமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக ஜனங்களால் குடும்பத்தார்களால் கைவிடப்பட்ட நிலைமையில தன்னை குனிந்து போய் அவமானப்பட்டு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா.
தகப்பனே, அவர்கள் தலையை நிமிர பண்ணுவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு விடுதலையின் தேவனில் கொடுப்பீராக. தாவே, இது காண்கிற தேவனப்பா, என் தேவனோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது ராஜாவை போலப்பா தங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி உமக்கென்று வாழ, உமக்கென்று அர்ப்பணிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும்